கத்தி குத்து சம்பவத்துக்கு அப்புறம் பயத்துல எலெக்ஷன்லேருந்து பின்வாங்க நினைச்ச மீனாவை முத்துவும் மற்றவங்களும் சேர்ந்து இப்போ ஒரு அதிரடி முடிவெடுக்க வச்சிருக்காங்க. எபிசோட் ஆரம்பத்துல ஸ்ருதி பாட்டி எல்லாரும் மீனாவுக்கு தைரியம் சொல்றாங்க. உன் பயம்தான் எதிரியோட பலம், நீ எலெக்ஷன்லேருந்து விலகினா மற்ற பெண்களுக்கும் பயம் வந்துடும்னு முத்து சொல்றாரு. சத்யாவோட ஃப்ரெண்ட் ரேதாவும் ஃபோன் பண்ணி மீனாவுக்கு தன்னோட முழு ஆதரவை தெரிவித்து தைரியம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் முத்து கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல போலீஸ் சிந்தாமணியை விசாரிக்க வர்றாங்க. ஆனா அந்த நரி சிந்தாமணி இதெல்லாம் அனுதாப ஓட்டு வாங்குறதுக்காக அவங்களே பண்ணிக்கிட்ட டிராமான்னு ரொம்ப சாமர்த்தியமா பேசி தப்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்க சொந்த பையன் கண்ணனே, நீ பண்றது தப்புமா, மீனா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறாரு. மார்க்கெட்டுக்கு வந்த மீனா கிட்ட அங்க இருக்கிற பூக்கடை வியாபாரிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நீ ஜெயிச்சா எங்க குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லித்தரேன்னு சொன்னியே, அதுக்காகவே நாங்க உனக்கு வாக்களிப்போம், நீ பின்வாங்கக்கூடாதுன்னு அவங்க உருக்கமா பேசுறது மீனாவோட மனசை மாத்துது. இதை கேட்டனும் மீனா, நான் வாபஸ் வாங்க மாட்டேன், தேர்தலில் நின்று ஜெயிப்பேன்னு மாசா ஒரு முடிவெடுக்கிறாங்க. பயந்து போன சிந்தாமணி இப்ப காசை வச்சு ஓட்டு வாங்க பிளான் பண்றாங்க. 2 லட்சம் ரூபாயை கொடுத்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. அப்புறம் மீனாவோட போஸ்டரை யாரோ முக்காடு போட்டிட்டு வந்து கிழிக்கிறாங்க. அதை பார்த்த பூக்கடைக்காரங்க துரத்திக்கிட்டு போய் அந்த ஆளோட முதுகுல பட்டைய வச்சு ஒரு போடு போடுறாங்க. ஆனா அந்த நபர் யாருன்னு பார்த்தா அது விஜயா மாதிரி தெரியுது. மீனா இந்த எலெக்ஷன்ல சிம்பத்தி ஓட்டு மூலமா ஜெயிப்பாரா, இல்ல சிந்தாமணியோட பணபலம் ஜெயிக்குமா? விஜயா ஏன் போஸ்டரை கிழிச்சாங்க? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.